வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று அவருடைய வீட்டுக்கு முன்பாக சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு பார்த்தீங்களா. நேற்று ஃபுல்லா அதை பற்றிய டிபேட் தாங்க நடந்துச்சு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலை ஒரு கோமாளி, அண்ணாமலை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பதிவுகள் போட்டாங்க. இந்த பக்கம் பாஜக தொண்டர்கள் பக்கபலமாக அண்ணாமலை பக்கம் நின்னாங்க. அண்ணாமலை செய்வது சரிதான், அண்ணாமலை எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுக்குறாங்க. என்னுடைய பார்வை என்ன தெரியுமா, அண்ணாமலை ஏன் இவ்வளவு கோவப்பட்டாரு? இந்த விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி கேம்பஸில் 2ஆம் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்களா. இந்த விவகாரத்தில் செய்தியாளர் சந்திப்பில் மிகப்பெரிய அளவில் கோவப்பட்டார் அண்ணாமலை. அப்படி கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு கோவம் எதுக்காக தெரியுமா, அண்ணாமலையுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய சில விஷயங்களை நம்ம சொல்லணும். அண்ணாமலை உடுப்பியில் எஸ்பியாக இருக்கும்போது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அண்ணாமலை அப்போ எஸ்பி குற்றவாளியை கைது பண்ணுறாங்க. குற்றவாளியை கைது பண்ணி முடித்த பிறகு அந்த இறந்து போன மாணவியுடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்வதற்காக, ஒரு எஸ்பியாக போய் ஆறுதல் சொல்வதற்காக அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாரு. அப்போது அந்த பெற்றோரை பார்த்து இது மாதிரி அக்யூஸ்டை கைது பண்ணியாச்சுமா, சட்டப்படி முழுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாக்கை கொடுக்குறாரு. உடனே அந்த இறந்து போன மாணவியுடைய அம்மா என்ன தெரியுமா கேட்குறாங்க, இறந்து போன என்னுடைய மகளை உங்களால் கொடுக்க முடியுமா? குற்றவாளிக்கு என்னமோ தண்டனை கொடுங்க, ஆனால் இறந்து போன என்னுடைய மகளை உயிரோடு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அண்ணாமலை பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காரு. அந்த அம்மா கேட்ட கேள்வி என்னைய மிகப்பெரிய அளவில் பாதிச்சிச்சு. அரசியலுக்குள்ளேயே அண்ணாமலை கொண்டு வந்ததே அது மாதிரியான கேள்விகள் தான். இந்த சொசைட்டியில் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தொடர்ந்து பேசிட்டு வராரு. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை மிகப்பெரிய கோவப்பட்டதுக்கான காரணம் எஃப்ஐஆர் லீக் ஆனிச்சு பார்த்தீங்களா. அந்த மாணவி பற்றிய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் லீக் ஆகுது. இதை தான் அண்ணாமலையினால் தாங்கவே முடியலை. அண்ணாமலை அந்த எஸ்பியாக இருக்கும்போது நடந்த அந்த இன்சிடென்ட் அப்போ சொன்னேன்ல, அப்பையிலேருந்து அண்ணாமலையுடைய பார்வை தெளிவாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறை அப்படிங்கிறது குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் போய் ஆக்ஷன் எடுக்கிறத விட குற்றம் நடப்பதை தடுப்பது தான் காவல்துறையுடைய மிக முக்கியமான பணி அப்படின்னு அண்ணாமலை உறுதியாக சொல்கிறாரு. அதனால தான் இந்த இன்சிடெண்ட்டில் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் மேலே 15 வழக்குகள் கிட்ட இருக்குது. அவனை இந்த 15 வழக்குகளுக்காக அப்போவே கைது பண்ணியிருந்தா இப்போ இந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ காவல்துறை ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? குற்றம் நடப்பதற்கு முன்பாக காவல்துறை ஆக்ஷன் எடுத்திருக்கணும். கண்காணிப்பு பட்டியலில் அவனை வச்சு அவனை கண்காணித்து அவன் மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்போ இந்த இன்சிடென்ட்டே நடந்திருக்காது அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய வருத்தம். அதை தான் கோபத்தோடு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மாணவியுடைய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்களா. இதை அண்ணாமலையினால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. இதை தான் அந்த செய்தியாளர் சந்திப்பில் வெடித்து சிதறினார் அண்ணாமலை. அவ்வளவு கோபத்தோட கேள்வி எழுப்பினதுக்கான காரணம் இதுதான். ஸோ அடுத்து ஏன் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு? அவருடைய அந்த சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு பார்த்தீங்களா. சமூக வலைதளத்திலேயே கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அதில் எழுதியிருந்தார். ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்கள் அப்படி இது மாதிரி அண்ணாமலை பண்ணலை அப்படின்னா இந்நேரம் இந்த இன்சிடென்ட்டே நடக்காத மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர் மீடியாக்கள் வேறு ஏதாவது செய்தி பக்கம் போயிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையை புதுசாக கிளப்பி, இந்த ஹிந்தி பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூவை கிளப்பி இந்த விஷயத்தையும் மூடி மறைச்சிருப்பாங்க தமிழக மீடியாக்கள். அப்போது இது இந்தியா ஃபுல்லாக போய் சேரணும், கிராமங்கள் முழுவதும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாட்டையால் அவரே அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். எவ்வளவோ போராட்டம் நடக்குது. தமிழக அரசியல்வாதிகள் ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் வச்சுருக்காங்க. எப்படி போராட்டம்னா இப்படி தான் இருக்கணும். உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னா காலையிலேயே மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு 10 மணிக்கு மேலே உண்ணாவிரதம் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு 4 மணி போல் அந்த வெயில் டயத்தில் பின்னாடி போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இதுதான் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு இருக்குது. ரயில் மறியல் போராட்டம் அப்படிலாம் இன்னும் காமெடி. ட்ரெயினே வராது அந்த நாளைக்கு, பார்த்தா ரயில் மறியல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 4 பேர் நிற்பாங்க. ட்ரெயின் வரும், ட்ரெயின் வேறு ட்ராக்கில் போய்க்கிருக்கும், இவங்க இந்த ட்ராக்கில் உட்காந்துட்டு போராட்டம் நடத்திக்கிருப்பாங்க. சில நேரங்களில் அரசியல்வாதிகள் ட்ரெயினை மறிச்சிருவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ரெயின் அதுக்கப்புறம் தாமதமாக போகும். அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்களை நினச்சி பார்த்தாங்களா, உள்ள ஏகப்பட்ட பேஷண்ட் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, சரியான நேரத்துக்கு போக முடியாத சூழல் உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ரயில் மறியல் போராட்டம், இது மாதிரி அரசியலுக்காக ரயில் மறியல் போராட்டம், உண்ணாவிரதம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அரசியல் களத்தில். இவங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை வருத்திக்கிறாரு. இந்த நியூஸ் ஃபுல்லாக பரவுவதற்காக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நாடு முழுவதும் போய் சேரணும். எப்படி சேரும்?
நம்ம ஊர் மீடியாக்கள் மூடி மறைச்சிருவாங்க. அப்போ சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டா அது நல்லா ஃப்ளாஷ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அண்ணாமலை பண்ணியிருக்காரு. அதனால பொதுமக்களை டிஸ்டர்ப் செய்யக்கூடிய நம்ம அரசியல்வாதிகள் காலம் காலமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரயில் மறியல் போராட்டங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் இல்லாமல் அவருடைய வீட்டுக்கு முன்பாக அவர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு. அண்ணாமலையுடைய போராட்டம் வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்படி பண்ணலைன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியில் போய் சேராது. பொதுமக்கள் சைட்லேருந்து எப்படி ஆதரவு வந்திருக்கு? சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்குறாங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்குறாங்க? சிட்டியை விட கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகிருக்கு அண்ணாமலையுடைய ப்ரொட்டஸ்ட்டு. இதுக்கு சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களை விட வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத களத்தில் வந்து பார்க்குறோம். சிட்டியில் பிஜேபி நல்ல வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு, கிராமங்களில் இன்னும் நல்லா வளரணும் அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சுல. இந்த போராட்டம் தமிழக பாஜகவையும் அண்ணாமலையும் கிராமங்கள் முழுவதும் போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட் ஒன்று. அடுத்து ஆண்கள் பெண்கள், இவங்க 2 பேரில் ஆண்களை விட பெண்கள் அண்ணாமலையுடைய போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. சில பேர்லாம் வீட்டுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கும் போது ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க, அந்த போராட்டத்துக்கு நீதி கேட்டு தானே அப்படி பண்ணிக்கிட்டாரு, அவரே வருத்திக்கிறாரு, கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டிலேயே இருவேறு பார்வைகள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. டெஃபினட்டாக அண்ணாமலைக்கு இந்த விவகாரத்தில் எதிர்ப்பை விட சோசியல் மீடியா வச்சு நம்ம வந்து முடிவெடுத்துட முடியாது. ஆனால் உள்ளே போய் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆதரவு அதிகமாக இருக்குது அண்ணாமலையுடைய இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.